السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين وعلى آله وأصحابه أجمعين وبعد. القرآن ل67வது சூறாவாகிய சூரத்துல் முல்க், அதுக்கு இன்னொரு பேர் சூரத்து தபாரக். அதனுடைய முதல் 16 ஆயத்துகளை நம்ம பார்த்து முடிச்சிருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். இந்த சூறாவுக்கு ஒரு முன்னுரை, அதற்கு பிறகு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு ஆயத்தினுடைய விளக்கம் என்று இதுவரைக்கும் 17 வகுப்புகள் நிறைவு பெற்றிருக்கின்றன. அல்ஹம்துலில்லாஹ். இன்றைக்கு இன்ஷா அல்லாஹ் 18வது வகுப்பு, 17வது ஆயத்தினுடைய விளக்க உரை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துல இன்னொரு கேள்வி கேட்கிறான். أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم من همزه ونفخه ونفثه أمنتم من في السماء أن يرسل عليكم حاصبا فستعلمون كيف نذير. இதுக்கு முந்தின ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கேள்வி கேட்டாங்க. என்ன கேட்டாங்க? أأمنتم من في السماء, மேலே இருக்கக்கூடியவங்க, அதாவது அல்லாஹ், வானங்களுக்கு மேல் இருக்கக்கூடிய அந்த அல்லாஹ் உங்களை பூமியில ஆழ்த்திடுவாங்க, பூமி உங்களை உள்ளிழுக்க செய்திருவாங்க அப்படின்ற பயம் உங்களுக்கு இல்லையா? அது நீங்க பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? பூமி அப்படி வேகமாக உங்களை உள் இழுக்கும் பொழுது அது ஒரு பெரும் அதிர்வோடு இழுக்கும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருந்தாங்க. அதை தொடர்ந்து இன்னொரு கேள்வி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அல்லது அமின்தும் மன் ஃபிஸ் ஸமா, அஸ்ஸமாவில் இருக்கக்கூடிய, அதாவது மேலே இருக்கக்கூடிய அந்த இறைவன், ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபா, உங்களுக்கு ஒரு கல் மழையை, கல் புயலை அனுப்பிவிட மாட்டார் என்று நீங்கள் நினைத்து பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களா? கைஃப நதீர், அப்படி ஒரு தண்டனை வரும் பொழுது அப்போதான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இங்க கேள்வி கேட்கிறாங்க. இப்ப இந்த ஆயத்தினுடைய முக்கியமான வார்த்தைகளை நம்ம பார்க்கணும். இப்ப நேற்றே நம்ம அமின்தும் என்ற வார்த்தையை பார்த்துட்டோம். அமான், அமான, இதெல்லாம் பொறுப்பாக பாதுகாப்பாக பார்த்து கொள்ளுதல் அப்படின்னு அர்த்தம். அமின்தும், நீங்க எல்லாரும் பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்து கொண்டிருக்கிறீர்களா அப்படிங்கிறது தான் அமின்தும் அப்படிங்கிறது. இது நம்ம நேற்றே விரிவாக பார்த்துட்டோம். அல்ஹம்துலில்லாஹ். மன் ஃபிஸ் ஸமா, ஃபிஸ் ஸமா, அஸ்ஸமா அப்படின்னா மேல, மேலன்னா என்ன? வானங்களுக்கு மேல, எல்லாத்துக்கும் மேல அப்படின்னு அர்த்தம். மன் ஃபிஸ் ஸமா, மன் அப்படின்னா யாரு அப்படின்னு அர்த்தம், அல்லது எந்த மனிதர் அல்லது எந்த ஒருவர் அப்படின்னு அர்த்தம். மன் ஃபிஸ் ஸமா, மேல் இருக்கக்கூடியவர். அவங்க ஐ யுர்சில அலைக்கும் ஹாசிபா. இப்ப இங்க நம்ம பார்க்க போறது யுர்சில, ஹாசிபா, இந்த இரண்டு வார்த்தைகளை சற்று விரிவாக பார்ப்போம் இன்ஷா அல்லாஹ். யுர்சில அப்படிங்கிறது ரசில அப்படிங்கிற வார்த்தையிலேன்னு வருது. பல அரபி வார்த்தைகளை போல, மிக பெரும்பான்மையான அரபி வார்த்தைகளை போல 3 வேறு எழுத்துக்களை கொண்டு இந்த வார்த்தை வருது. ரா, சீல், லா. இதுல இருந்து ரசல அப்படிங்கிறது வருது. அதுல இருந்தா ரசில. ரசில அப்படின்னா என்ன அப்படின்னா, நீண்ட தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய, தொடர்ச்சியாக ஓடிக்கொண்டே இருக்கக்கூடிய அப்படின்னு அர்த்தம். அதுல இருந்தா ரிசாலா அப்படின்னு வருது. அது ஒரு நீண்ட தொடர்ச்சியான ஒரு செய்தி, அதுக்குத்தான் ரிசாலா அப்படின்னு சொல்லுவாங்க. செய்தி கொடுத்து அனுப்பப்படக்கூடியவர். இப்ப இந்த இடத்துல வந்து யுர்சில அப்படின்ற வார்த்தை வருது. யுர்சில அப்படின்னா அவர் அனுப்பினார், அவர் வரச் செய்தார் அப்படின்னு அர்த்தம். ஐ யுர்சில அலைக்கும், யார் வரச் செய்தார்? அதுக்கு முன்னாடியே இருக்கு மன் ஃபிஸ் ஸமா, யாரு மேல இருக்கிறாங்களோ, அதாவது அல்லாஹ். ஐ யுர்சில, அவங்க அனுப்புனாங்க.
வர செய்தாங்க, தொடர்ச்சியாக வர செய்தார்கள். யார் மேல? அலைக்கும். அலா அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேல அப்படின்னு அர்த்தம், அதன் மீது அப்படின்னு அர்த்தம். கும் அப்படின்னா நீங்க எல்லாரும் அப்படின்னு அர்த்தம். அலக்கும் இது சேர்த்து சொல்லும் போது அலைக்கும், நம்ம ஏற்கனவே இலைக்கும் பார்த்தோம் இல்லையா, இது வந்து அலைக்கும். இல அப்படின்னா ஒரு விஷயத்தை நோக்கி போறது, அலா அப்படின்னா ஒரு விஷயத்துக்கு மேல வர்றது, அலைக்கும் அப்படின்னா உங்கள் மீது, யுர்சில அலைக்கும் உங்கள் மீது தொடர்ச்சியாக வர செய்தல். எதை தொடர்ச்சியா வர செய்தல்? ஹாசிபா. ஹாசிபா அப்படின்னா என்ன, அதுதான் இப்ப நம்ம பார்க்க போறது இன்ஷா அல்லாஹ். ஸ்வாத் ப இந்த மூன்று எழுத்துக்கள் ஸ்வாத் ப இந்த மூன்று எழுத்துக்கள் இருந்தா இந்த ஹாசிப் அப்படிங்கிற வார்த்தை வருது. ஹாசிப் அப்படின்னா என்ன? இது வந்து தொடர்ச்சியாக கொட்டக்கூடியது. என்ன கொட்டுது அப்படின்னா, ஒரு பனிக்கட்டி மழை இருக்கு இல்லையா, தமிழ்ல ஆலங்கட்டி மழை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இன்றைக்கு பலருக்கிட்டே அந்த வார்த்தை பயன்பாட்டுல இல்லை, ஆனா பழைய ஆட்கள்கிட்ட கேட்டீங்கன்னா சொல்லுவாங்க ஆலங்கட்டி மழை. ஆலங்கட்டி மழை அப்படின்னா என்ன? ஐஸ் கட்டி மழை வந்து பொதுவா தண்ணீராகத்தான் வரணும் பார்த்தோம். அதற்கு பதிலாக ஐஸ் கட்டியாக பனிக்கட்டியாக வந்து விழுது, கல்லு விழுற மாதிரி கூழாங்கல் மாதிரி வந்து விழும். அந்த மாதிரி மழை இப்ப நம்ம ஊர்ல எல்லாம் அது கொஞ்ச நேரம் பெஞ்சிட்டு நின்றுடும். ஆனா உலகத்துடைய சில பகுதிகளில் அது தொடர்ச்சியாக அடிக்கும். அப்படின்னா அடிச்சு பெய்யும். மழை தண்ணீர் எப்படி வேகமா அடிச்சு பெய்யுதோ அந்த மாதிரி கல் அடிச்சு பெய்ஞ்சா எப்படி இருக்கும்? கீழே இருக்கிறவங்களுடைய நிலைமை என்ன? அவங்களுக்கு அவங்க உடல்ல ஏதாவது காயம் அதெல்லாம் ஏற்படும் இல்லையா, அவங்களுடைய உடைமைகள்ல சேதங்கள் ஏற்படும் இல்லையா, அந்த மாதிரியான அடித்து பெய்யக்கூடிய புயல் மழைக்குத்தான் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பனிக்கட்டி, ஐஸ் கட்டி. அதற்கு பதிலாக கல்லே மழையாக பெய்தால் எப்படி இருக்கும்? கூழாங்கல்லான ஒரு மழை, அதுவும் ஒரு புயல் காற்றோடு சேர்ந்து வருது, சுழற் காற்று சுத்தி 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 அடிக்குது. அப்போ அதுல கல் மழை பொழிந்தால் அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள் என்ன ஆவார்? இந்த இதுல இருந்து தான் அஹ்ஸாப் அப்படிங்கிற வார்த்தை வருது. அஹ்ஸாப் இல்ல, அஹ்ஸாப். அஹ்ஸாப் அப்படின்னா கூழாங்கல்லால் நிறைந்த ஒரு நிலப்பகுதி அப்படின்னு சொல்லுவாங்க. கூழாங்கல்லால் நிரம்பிய ஒரு நிலப்பகுதிக்கு அஹ்ஸாப் அப்படின்னு சொல்லுவாங்க. அங்க கூழாங்கல் எங்கன்னு வந்திருக்கும்? ஒண்ணு இந்த மாதிரி மேல இருந்து மழை மாதிரி கொட்டி இருந்திருக்கணும், இல்ல காத்து சூறாவளி காத்து, சுழல் காற்று. சுழல் காற்று என்ன? சுழன்று வரும், சுத்தி சுத்தி வரும், ரொம்ப வேகமா வரும். இங்கிலீஷ்ல டொர்னாடோ அப்படின்னு சொல்லுவாங்க, பார்த்திருக்கிறீங்களா? நீங்க வீடியோல அந்த மாதிரி இருந்தா செக் பண்ணி பாருங்க, டொர்னாடோ அப்படின்னா எப்படி இருக்கும்னு. சுத்தி 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 வரும், சும்மா சுத்தாது. அது சுத்துற வேகத்துல அங்க என்ன இருந்தாலும் அதை தூக்கி சுழட்டிடும். ஒரு மனுஷனா இருந்தாலும் அப்படி தூக்கி சுத்த விடும். ஒரு மாடு, யானை, எதுவா இருந்தாலும் தூக்கி சுத்தும். ஒரு பெரிய ட்ரக்கு அப்படியே தூக்கி சுழட்டி 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 தூக்கி வீசு. அந்த மாதிரியான ஒரு சுழல் காற்று. அது தரையில இருக்க கற்களை அப்படியே அடிச்சு தூக்கி சுத்தி அடிச்சு ஒரு இடத்துல வந்து கூட்டுனா எப்படி இருக்கும்? அந்த மாதிரியான ஒரு தண்டனையை, ஒரு அதாபை இங்கே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி நம்மளை கேள்வி கேட்கிறாங்க. அப்படி கல்லாலான ஒரு சுழல் காற்றும் அந்த மாதிரியான ஒரு மழையும் உங்கள் மேல் இறங்கினால், தொடர்ச்சியாக இறங்கினால் உங்களுடைய நிலைமை என்னவா? நீங்க என்ன ஆவீங்க என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்கிறாங்க. சற்று யோசித்து பாருங்க. நம்ம ரோட்ல போயிட்டு இருக்கிறோம், மழை விழுந்துச்சுனாலே நம்ம உடனே ஒதுங்குறோம். மழையில நினைக்கிறதே நமக்கு ஒரு சிரமமான விஷயமா இருக்கு. மழை அடிச்சு பெய்ய ஆரம்பிச்சுச்சுன்னா, வேகமா கொட்ட ஆரம்பிச்சுதுன்னா, நம்ம வண்டி ஓட்டும் போது அல்லது நடக்கும் போது எதிரில் யார் வராங்கன்னு நமக்கு தெரியறது. இது மழை, வெறும் நீர் மேல விழும்பொழுது. இப்ப இதே சில அருவிகள், இந்த குற்றாலம் மாதிரி ஒரு இடத்துல மலை மேல் இருந்து தண்ணீர் வேகமாக கொட்டும். மழைங்கிறது தனித்தனி தூறல்களாக கொட்டுவது. இப்போ அருவி அப்படிங்கிறப்போ அந்த நீர் வந்து ஒரே கூட்டமா அப்படி வந்து இறங்கும். அருவிக்கு நேரா போய் யாராவது தலையை கொடுத்து பாருங்க தெரியும், அடிச்சு கீழே தள்ளுற மாதிரி இருக்கும்.
நம்ம கொஞ்சம் உறுதியா நிக்கல அப்படின்னா நிக்கிற நம்மள அடிச்சு கீழே தள்ளிடும். இதே கடுமையான மழை நேரத்துல அந்த அருவி பக்கம் போனோம் அப்படின்னா அங்க எச்சரிக்கை கொடுப்பாங்க. மழை கடுமையா இருக்கு, அருவி ரொம்ப வேகமா வந்து கொட்டுது, அருவியில இருந்து வெள்ளமா கொட்டுது, இந்த நேரத்துல நீங்க அருவிக்கு போகாதீங்க, அருவிக்கு கீழே நிக்காதீங்க அப்படின்னு சொல்லி அங்க இருக்கக்கூடிய மக்களும் சரி அதிகாரமும் சரி எச்சரிக்கை செய்வாங்க. ஏன்? அவ்வளவு வேகமா வரக்கூடிய மழை ஆளை அடிச்சு தள்ளிட்டு போயிட்டே இருக்கும், ஆள் மூழ்கி இறந்து போவார். இது வந்து நீருடைய வேகம், இது லிக்விட். இதுக்கு பதிலா சாலிடாக திடமாக ஒண்ணு வருது, கல்லு வருது. கல் மழையாக கொட்டும் போது எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. நீர் மழையாக கொட்டும் போதே அது மிக வேகமாக கொட்டும் போது சில நேரம் ஊசி குத்துற மாதிரி எல்லாம் வந்து கொட்டும். ஆலங்கட்டி மழையில நின்னா அந்த ஐஸ் கட்டி மழை அது நம்ம மேல படும் போதுமே லேசா வலிக்கும். அதற்கு பதிலாக கூழாங்கற்களே மழையாக பெய்தால் நம்முடைய நிலைமை, நம்ம மண்டையில மேலே வந்து விழும் போதே நம்முடைய எலும்புகள் எல்லாம் உடைந்து நொறுங்கி போகாது. அந்த கல் மழையாலேயே சின்ன பின்னமாகி போவார்கள், சிதைந்து போவார்கள் அங்கு இருக்கக்கூடிய மனிதர்கள். அந்த மாதிரி ஒரு தண்டனை உங்கள் மீது இறங்கினால் உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு கோபத்தோடு எச்சரிக்கையோடு நம்ம கிட்ட கேட்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு தண்டனை வருமா அப்படின்னா முன்னிருந்த சமூகங்களுக்கு இப்படி ஒரு தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கிறது. உதாரணத்துக்கு லூத் அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களுடைய சமூகத்திற்கு இந்த தண்டனை தான் கொடுக்கப்பட்டுச்சு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை நமக்கு சொல்லி காண்பிக்கின்றாங்க. சூரத்துல் கமர் 54வது சூரா, அதனுடைய 33 34வது ஆயத்துல இந்த தண்டனை பற்றி பேசப்படும். குறிப்பா 34வது ஆயத்தில், 33வது ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சமூகம் என்ன செஞ்சிச்சுன்னு சொல்றாங்க. கذبت قوم لوط, லூத்துனுடைய சமூகம் தனக்கு அனுப்பப்பட்ட நதீர் எச்சரிக்கையாளரான அந்த நபியான லூத் என்பவரை பொய்ப்பித்தது. كذبت قوم لوط بالنذور, என்னிடமிருந்து வந்த அந்த எச்சரிக்கையை, என்னிடமிருந்து லூத் என்ற அந்த தூதர் மூலமாக அவங்களுக்கு வந்த எச்சரிக்கையை அவங்க அந்த சமூகம் பொய்ப்பித்தார்கள். அப்ப அவங்களுக்கு என்ன ஆச்சு? இப்ப நம்ம இங்க பார்த்தோமே கிட்டத்தட்ட அதே வார்த்தைகள் தான். அர்சல்னா அலைஹிம் ஹாசிபா, அவங்க மீது நாம் தொடர்ச்சியாக இறக்கினோம். எதை? ஹாசிபா, அந்த கல்லாலான மழை, சூறாவளி காற்று, கல்லை புரட்டி கொண்டு வந்து அடிக்கக்கூடிய சூறாவளி காற்று, அதை நாம் இறக்கினோம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. அப்ப அந்த லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த கௌம், அவங்களுடைய சமூகம் என்னவாக ஆச்சு? இப்படி ஒரு மழை பெய்ஞ்சா எப்படி இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. இப்ப இந்த இடத்துல நான் பயன்படுத்தின வார்த்தை லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய கௌம். கௌம் அப்படின்னா என்ன? ஒரு ஊர், ஒரு நிலப்பகுதி, ஒரு அங்க வசிக்கக்கூடிய மக்கள், ஒரே மொழியை பேசக்கூடிய மக்கள். அப்போ ஒரு நிலப்பகுதி, அதுல ஒரு மொழியை பேசக்கூடிய மக்கள், அவங்க நேர் வழியை விட்டு தவறி அவங்க கிட்ட ஷிர்க் வருது, மிக மோசமான பெரும்பாவம் வருது அப்படின்னா அதன் மூலமா மனிதர்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதல்ல அந்த மக்களுக்கு ஒரு நதீர், ஒரு எச்சரிக்கையாளர், ஒரு ரசூல், ஒரு நபி அப்படிங்கிறவங்களை அனுப்புவாங்க. அப்ப அந்த நபி எந்த மக்களுக்கு அனுப்பப்பட்டாங்களோ அவங்களுக்கு தான் கௌம் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு முந்தின வகுப்புகள்லயே நம்ம இதை பார்த்திருக்கோம். இருந்தாலும் மறந்துட்டவங்களுக்கு ஞாபகப்படுத்துறதுக்காக, ஏற்கனவே மேலோட்டமா ஞாபகம் வச்சிருக்கிறவங்களுக்கு இன்னும் உறுதிப்படுத்துறதுக்காக இதை நம்ம மறுபடியும் சொல்றோம். ஏன்னா நம்மை சுற்றி நம்ம பார்க்கக்கூடிய மக்கள் இருக்கிறாங்க, முஸ்லிம் அல்லாத மக்கள். இவங்க எல்லாம் யாரு? காஃபிர்கள் அப்படின்னு நம்ம பொதுவா சொல்லிடுறோம். காஃபிர்கள் எந்த சமூகத்தை சேர்ந்தவங்க? கௌம் அப்படின்னு பார்க்கும்பொழுது அவங்க நாம எல்லாம் ஒரே சமூகம் தான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நபி ரசூல் அனுப்பப்பட்டதை பற்றி அல் குர்ஆன்ல சொல்லும் பொழுதெல்லாம் அந்த நபியை, அந்த ரசூலை பேரை சொல்லி அவரை அவருடைய கௌமுக்கு நாம் அனுப்பினோம், அவருடைய சகோதரரான இந்த நபியை அவருடைய கௌமுக்கு நாம் அனுப்பினோம் அப்படின்னு அல்லாஹ் சொல்றதை பார்க்கணும். அப்போ காஃபிரான மக்கள் தான். ஆனா அந்த நபி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன என்று சொல்றாங்க? அஹாக்கும், அவங்களுடைய சகோதரர்.
என்று சொல்றாங்க. அவரை யாருக்கு அனுப்புனாங்க? அவருடைய கவுமுக்கு, அவருடைய சமூகத்துக்கு என்று சொல்றாங்க. அப்ப காஃபிரான மக்கள் அவங்க நாம எல்லாருமே சேர்ந்து ஒரு சமூகம், ஒற்றை சமூகம். நாம வேற அவங்க வேறன்னு இல்லை. ஆனா இது வரைக்கும் பலரும் வந்து அந்த மாதிரி நம்ம கேள்விப்பட்டிருக்க மாட்டோம் இல்லையா? அப்ப ஈமான் கொண்டவங்க எல்லாம் ஒரு சமூகமா இல்லையா அப்படின்னா, அவங்க எல்லாம் ஒரு சமூகம் தான். அவங்களுக்கான வார்த்தை வேற, உம்மத், உம்மத்துல் இஜாபா அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த எச்சரிக்கையாளர், அந்த ரசூல், அந்த நபி ரசூலிடமிருந்து எச்சரிக்கை எடுத்துக்கொண்டு வந்த தாயிகள், இவங்களுடைய அந்த தாவாவுக்கு யார் பதில் கொடுக்கிறாங்களோ அவங்களுக்கு உம்மத்துல் இஜாபா அப்படின்னு சொல்லுவோம். ஜவாப் அப்படின்னா பதில், இஜாபா அப்படின்னா பதில் கொடுக்கிறது. அப்போ அவங்களுடைய அழைப்பு, தாவா அப்படின்னா அழைப்பு. நாங்க அந்த நதீர், அந்த எச்சரிக்கையாளர் தாவா செய்யறாங்க, அழைக்கிறாங்க, அந்த அழைப்புக்கு இவங்க பதில் கொடுக்கறாங்க. இப்ப நாம நம்முடைய அழைப்பாளர் நபீனா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய அழைப்புக்கு நம்ம பதில் கொடுத்துட்டோம். இப்ப அவங்களுடைய உம்மத்தாக நாம ஆகிட்டோம். இதுவும் சமூகம் தான். இது நம்பிக்கையாளர்களின் சமூகம், மூமின்களுடைய சமூகம். மூமின்கள் காஃபிர்கள் எல்லாரும் கலந்த ஒரு பொது சமூகம் அப்படின்னு ஒண்ணு இருக்கு. அதற்கு கௌம் அப்படின்னு பேர். இப்ப நபிமார்கள் எந்த பொது சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த பொது சமூகத்துக்கு அவங்களுடைய கௌம் என்று தான் அல்லாஹ் சொல்றான். இப்ப இந்த ஆயத்துல கூட பாருங்க, சூரத்துல் கமர் 54வது சூராவுடைய 33வது ஆயத்துல கஸபத் கௌமு லூத், லூத்துனுடைய கௌம் என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு வந்த அந்த எச்சரிக்கையை பொய்ப்பித்தார்கள். அப்போ இந்த பொய்ப்பித்த மக்களை பத்தி சொல்லும் போது கூட கௌமு லூத், லூத்துடைய சமூகம் என்று தான் அல்லாஹ் சொல்றாங்க. லூத்தின் மீது அவங்க ஈமான் கொள்ளல, ஈமான் கொண்டுதான் லூத்துடைய உம்மத் என்று அல்லாஹ் சொல்லி இருப்பாங்க. இவங்கள உம்மத்துன்ற வார்த்தையை பயன்படுத்தல, ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கௌம் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எதற்கு இப்ப நான் இதை சொல்றேன் அப்படின்னா, முஸ்லிம்கள் சிறுபான்மையினராக எங்கெல்லாம் வசிக்கிறாங்களோ அங்கெல்லாம் பெரும்பான்மையா வசிக்கக்கூடிய காஃபிரான மக்களோடு என்ன விதமான ஒரு உறவோடு நம்ம இருக்கணும் அப்படிங்கிற கேள்வி நமக்கு வருது. ஏன்னா இஸ்லாம் சொல்ற ஒரு வாழ்க்கை முறை ஒன்று இருக்கு. இஸ்லாமை ஏற்றுக்கொள்ளாத மக்கள், அவங்களுடைய மதங்கள், கொள்கைகள், அதுக்கெல்லாம் தனித்தனி வாழ்க்கை முறைகள் இருக்கின்றன. இப்ப இந்த இரண்டு வாழ்க்கை முறையும் பல விஷயங்கள்ல முரண்படும், அடிப்படை நம்பிக்கைகள்லயும் முரண்படும். அப்போ இந்த இரண்டு சமூகங்கள், மூமின்களுடைய ஒரு சமூகம் இருக்கு, காஃபிர்கள் பல பல கூட்டங்களா இருந்தாலும் காஃபிர் ஒரு கூட்டமாகவும் நம்ம சொல்லலாம். அல்லாஹ்வை மறுக்கிறாங்க அப்படிங்கிற ஒற்றை புள்ளியில அவங்க எல்லாரும் பொதுவானவங்களும் ஆயிடுவாங்க, ஒரு கூட்டமா ஆயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கும், அதாவது அல்லாஹ்வை இறைவனாக ஏற்றுக்கொள்ள மறுக்கிற அந்த சமூகங்களுக்கும், அல்லாஹ்வை ரப்பாக இலாஹாக வழங்கப்படக்கூடிய இறைவனாக ஏற்றுக்கொண்ட முஸ்லிம் சமூகத்துக்கும் பல விஷயங்கள்ல வேறுபாடுகள், முரண்பாடுகள் இருக்கின்றன. அப்ப நாம வேற அவங்க வேற அப்படின்னு, நாம அவங்க வேற வேற அப்படிங்கிற ஒரு எண்ணமும் பேச்சும் செயல்பாடும் நம்மள்ட்ட வந்துருது. இது எந்த அளவுக்கு சரியானது? அப்ப அவங்கள விட்டு நம்ம முழுசா விலகணும், அவங்கள நம்ம வெறுக்கணும் அப்படின்னு எல்லாம் முஸ்லிம்கள்ல சிலர் சொல்லக்கூடியதை, பேசக்கூடியதை நம்ம பார்க்கலாம். சில அறிஞர்கள் கூட அந்த மாதிரி எழுதுறது, பேசுறதெல்லாம் வந்து நம்ம படிக்கலாம், பார்க்கலாம். ஆனால் இது முஸ்லிம்கள் சிறுபான்மையாக இருக்கக்கூடிய இடத்துல மட்டுமல்ல, முஸ்லிம்கள் பெரும்பான்மையாக இருந்தாலும் கூட இப்போ நான் சொல்லப்படக்கூடிய விஷயம் அங்க நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். இது நான் சொல்றேன் அப்படிங்கிறதுக்காக இல்ல, இது அல்லாஹ் சொன்னாங்க, அல்லாஹ்வுடைய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செயல்படுத்தினாங்க. அதை நான் இங்க எடுத்து முன்வைக்கிறேன். என்ன, இப்ப இங்க கூட பாக்குறோம், கௌமு லூத், லூத்துனுடைய சமூகம். ஒவ்வொரு ரசூலும் நபியும் எந்த சமூகத்துக்கு அனுப்பப்பட்டாங்களோ அந்த சமூகத்து மக்களுடைய மொழியை பேசுறவங்கள தான் அனுப்பப்பட்டாங்க. 14வது சூராவுடைய 4வது ஆயத்துல அதை பார்க்கணும். அந்த மக்கள் பேசுற மொழியை பேசுறவங்கள தான் தூதர்கள், அந்த மக்கள் எதுதான் அனுப்பப்பட்டாங்க. அந்த சமூகம் என்று தான் அல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்போ அவங்களுடைய சமூகம். அப்ப நம்மை சுற்றி இருக்கக்கூடிய மக்களை எப்படி பார்க்கணும்? இவங்கெல்லாம் நம்முடைய அவங்க ஹிந்துவாக இருந்தாலும், கிறிஸ்தவர்களாக இருந்தாலும், அல்லது பௌத்தர்கள்,
ஜெயினர்கள், சீக்கியர்கள், அல்லது நான் எந்த மதத்தையும் பின்பற்ற மாட்டேன், எந்த கடவுளையும் நம்ப மாட்டேன்னு சொல்லக்கூடிய நாத்திகர்கள் யாராக இருந்தாலும் அவங்க எல்லாரும் நம்முடைய கௌம், நம்முடைய கௌம். ஆனா அல்லாஹ்வின் மீது அவங்க ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வுடைய ரசூல் மீது ஈமான் கொள்ளல, அவங்கள்ட்ட ஈமான் இல்லை. அந்த வகையில் அவங்க நம்முடைய உம்மத் கிடையாது. ஆனா அவங்க நம்முடைய கௌம். அப்ப அந்த வகையில நமக்கும் அவங்களுக்கும் பொதுவான விஷயங்கள் இருக்கின்றன. எல்லா விஷயங்கள்லயும் முஸ்லிம்களும் காஃபிரும் வேறுபட்டுறாங்க அப்படின்லாம் கிடையாது. இப்ப நாம நம்மை சுற்றி உள்ள மக்களை பார்த்தாலே தெரியும். பொதுவான சாப்பாடு தான் பெரும்பாலும். நிறைய சாப்பாடு வகைகள் பொதுவானதாக இருக்கும். பேசக்கூடிய மொழி பொதுவானதாக இருக்கும். நம்ம படிக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் பொதுவானதா இருக்கும். எல்லாம் ஸ்கூல்ல போய் அதே சப்ஜெக்ட் தான் படிச்சுக்கிட்டு இருக்கும். நம்முடைய ஆடைகள் கூட பல நேரங்கள்ல பொதுவானதாகத்தான் இருக்கும். அப்படி நமக்கும் நம்மை சுற்றி உள்ள முஸ்லிம் அல்லாத மக்களுக்கும் பொதுவான பல விஷயங்கள் இருக்கின்றன. அந்த மாதிரி பொதுவான விஷயங்கள், அதுல நாம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒரே மாதிரி தான் இருப்போம். அது மட்டும் இல்ல, நாம அவங்களுக்கு உதவணும், அவங்களுக்கு நன்மையை நாடும். இதெல்லாம் நம்மை சுற்றியுள்ள மக்கள்கிட்ட நாம செய்ய வேண்டியது. அவங்களுக்கு நாம நன்மையை நாடணும், நன்மையை செய்யணும், தாவாவும் செய்யணும். தாவா மட்டும் செஞ்சு விட்டுறது. அவங்களுடைய கஷ்டங்கள் வரும் பொழுது அவங்களுக்கு உதவிகளை செய்யும். அவங்களுடைய சந்தோஷங்கள் வரும் பொழுது, அவங்களுடைய கொண்டாட்டங்கள் வரும் பொழுது, அந்த சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள் இஸ்லாமுக்கு முரண் இல்லை அப்படின்னா அந்த சந்தோஷங்கள் கொண்டாட்டங்கள்ல அவங்களோட நாமும் சேர்த்து கொள்ளணும். இப்போ உதாரணத்துக்கு ஒரு தீபாவளி பண்டிகை வருது, கிறிஸ்துமஸ் பண்டிகை வருது, இதுல நம்ம சேர முடியாது, சேரக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் மதம் சார்ந்த, கொள்கை சார்ந்த பண்டிகை. ஆனா ஒரு கல்யாணம் வருது, ஒரு புள்ள பிறந்திருக்கு. இப்ப இதுல அவங்க சந்தோஷத்துல நாம போய் சேர்ந்து நம்முடைய சந்தோஷத்திலையும் அவங்கள சேர வைக்கணும். அதே போல அவங்க வீட்டுல ஒருத்தருக்கு உடல்நிலை சரியில்லை அல்லது ஒருத்தர் மரணித்து விடுகிறார், இது அவங்க வீட்டுல வரக்கூடிய ஒரு துக்கம். இதுலயே நாம போய் அவங்களோட பங்கேற்றுக் கொள்ளணும். இப்படித்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்தார். காஃபிர் என்றாலே வெறுக்க தகுந்தவங்க அப்படின்னு இல்லை, அவங்களுடைய குஃபர் வெறுக்க தகுந்தது. ஆனால் அவங்க மேல நம்ம அக்கறை எடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மேல அக்கறை எடுத்தாங்க. எந்த அளவுக்கு அக்கறை எடுத்தாங்க? சூரத்துல் கஹஃப் 18வது சூராவுடைய 6வது ஆயத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு அக்கறை எடுத்தாங்க அப்படிங்கறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லி காண்பிக்கின்றான். அவங்க மேல உள்ள கவலையில உங்களை நீங்களே கொன்று கொள்வீர்கள் போல் இருக்கிறதே என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. அப்ப அந்த அளவுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கவலைப்பட்டு இருக்கிறாங்க. இப்ப நம்மை சுற்றி உள்ள மக்கள் மீது கவலைப்படுவது, நம்மை சுற்றி உள்ள மக்கள் மீது அக்கறை கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமை. ஆனா இன்றைக்கு உள்ள சூழல் என்ன அப்படின்னா, ஒரு முஸ்லிம் இன்னொரு முஸ்லிமின் மீது கூட அக்கறை எடுப்பதில்லை. பக்கத்து வீட்டுக்காரர் முஸ்லீமா இருப்பாங்க, அவங்களுடைய சந்தோஷம், அவங்களுடைய துக்கம் இதில் நம்ம போய் கலந்துக்கிறது இல்லை. நம்முடைய பகுதியில் உள்ள அல்லது நம்முடைய உறவினர்களுடைய அந்த சந்தோஷம் துக்கத்தில் நம்ம கலந்துக்கிறது இல்லை. இது சரி செய்யப்பட வேண்டிய ஒரு விஷயம். முஸ்லிம்கள்ட்ட தான் இப்படி நடந்துக்கிறாங்க, முஸ்லிம்கள்ட்டயே இப்படி நடந்துக்கிறாங்க அப்படின்னா முஸ்லிம் அல்லாத மக்கள்கிட்ட எப்படி நடந்துக்கிறாங்கன்னா அதை விட மோசமாக பல முஸ்லிம்கள் நடந்துக்கிறாங்க. மோசமா நடந்துக்கிறாங்கன்னா போய் பிரச்சனை பண்றாங்கன்னு சொல்றதுக்கு இல்லை, ஆனா அவங்களுக்கும் முஸ்லிம்களுக்கும் எந்த உறவும் இருக்கிறது இல்லை. அவங்க கல்யாணம் தனியா நடக்கும், நாம அதுக்கு போக மாட்டோம், நம்ம கல்யாணத்துக்கு அவங்களுக்கு கூப்பிட மாட்டோம். இன்னைக்கு சில இடங்கள்ல மாறிக்கிட்டு வருது. ஆனா அந்த மாற்றங்கள் மார்க்கத்துக்கு உட்பட்டு இருக்கணும், அதையே நம்ம ஞாபகத்துக்கு வச்சு. நம்ம குடும்பத்துல ஒருத்தராக இருப்போம், ஆனா அதுக்காக பெண்கள்கிட்ட ஒரு அந்நியான் எந்த வகையில பழகணுமோ அந்த வகையில தான் அந்த உறவு இருக்கும். நாமும் அதே போல அவங்க வீட்டு பெண்கள்கிட்ட பழகும் போது அந்த மரியாதை, அந்த கண்ணியம், இதையெல்லாம் கவனத்துல வச்சுக்கிட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு கொடுத்த அந்த வழிகாட்டுதல், வரம்புகள், இதையெல்லாம் கௌம் அப்படிங்கிற வார்த்தை வரும்போது நான் உங்களுக்கு நினைவு காட்டுறதுக்காக சொல்றேன். ஏன்னா இந்த விஷயத்துல நிறைய பேருக்கு தெளிவின்மையும் குழப்பம் இருக்குது, அல்லது வேற சில ரொம்ப கடுமையான நிலைப்பாடுகளை எடுத்து வச்சிருக்கிறாங்க. அப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நடக்கல. தன்னை சுற்றி உள்ள ஒவ்வொரு மனிதர் மீதும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்கறை கொண்டவர்களாகத்தான் இருந்தார்கள். அவங்க மட்டும் இல்ல, அவங்களுக்கு முன்னாடி வந்த எல்லா நபிமார்களும் தங்களை சுற்றி உள்ள மக்கள் அவங்க மீது அக்கறை கொண்டவர்களாகத்தான் இருந்தாங்க. அல்லாஹ்வே அந்த நபியை சுற்றி உள்ள மக்களை பற்றி சொல்லும் போது அந்த நபியினுடைய கௌம் அப்படின்னு தான் சொல்றாங்க. இப்ப இந்த ஆயத்தில் நம்ம அதை தான் பார்த்தோம், அதனாலதான் அதை சுட்டி காண்பிக்கிறேன்.
கதபத் கௌம் லூத், லூத்தினுடைய கௌம் லூத்தை பொய்ப்பித்தது. லூத்தின் மூலமாக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அனுப்பி வைத்த எச்சரிக்கையை பொய்ப்பித்தது. எச்சரிக்கையை பொய்ப்பித்த போது கூட அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன வார்த்தை சொல்றாங்க? கௌம் லூத், லூத்துடைய சமூகம் அப்படின்னு தான் சொல்றாங்க. அவங்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன தண்டனை இறக்கிறாங்க? இன்னா அர்ஸல்னா அலைஹிம் ஹாஸிபா, அவங்களுக்கு கல்லாலான ஒரு புயலும் மழையும் இறக்கப்பட்டு தொடர்ச்சியாக இறங்கி கொண்டே இருந்தது. அர்சல்னா அப்படின்னா என்ன? அது அப்படியே ஒரு ஓடி வர்றது, ஒரு ஃப்ளோல வர்றது, தொடர்ச்சியா வர்றது. அதற்குத்தான் அர்சல்னா அப்படின்னு சொல்லுவாங்க. அர்சல அப்படின்னா அந்த மாதிரி தொடர்ந்து வருது. இப்போ வானத்திலிருந்து மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருக்கிறது, அது கல் மழை. அதே போல பூமியிலையும் புயல் அடிச்சுக்கிட்டு சுழண்டி சுழண்டி அடிக்குது, அது பூமியில இருக்கிற கல்லையெல்லாம் தூக்கி புரட்டி அப்படி வீசி அடிக்குது. மேலிருந்தும் கண்டு கொட்டுது, எல்லா பக்கங்கள்ல இருந்தும் சுரண்டி சுரண்டி கண்டு வந்து அடிக்குது. அப்ப அந்த அந்த சமூகம், லூத்துடைய சமூகம் எப்படிப்பட்ட வேதனைக்கு உள்ளாகி இருப்பாங்கன்னு யோசிச்சுப்பாரு. நம்மள எல்லா பக்கமும் கல்லால் அடிச்சா எப்படி இருக்கும்? லூத்துடைய சமூகத்துக்கு எல்லா பக்கமும் வரும்போது மேலே இருந்து கல் அடிச்சிருக்கு. இப்ப நம்மளை வந்து கல்லால் அடிக்கணும் அப்படின்னா நம்மளை சுத்தி நின்று அடிப்பாங்க. ஆனா லூத்துடைய சமூகத்துக்கு மேலேந்து கூட அடி விழுது, மேலேந்தும் கல் மழையாக கொட்டுகிறது, தன்னை சுற்றி எல்லா பகுதியிலிருந்தும் கல் மழையாக கொட்டுது. அது இப்படித்தான் வரும்னு சொல்ல முடியல, ஏன்னா காற்று சுழல் காற்றது அப்படியே சுழட்டி தூக்கி கொண்டதை வீசி அடிக்குது, எல்லா பகுதியிலிருந்தும் படு மோசமா அடிக்குது. அப்ப அந்த அந்த மாதிரி ஒரு கல் மழை, கல் புயல் அதுல மாட்டிக்கொண்ட, அதுவும் அந்த புயல் வந்து நேரா இப்படி எல்லாம் அடிக்குது. புயல்னா பல நேரங்களில் ஒரே திசையில் அடிக்கும், இது அப்படி கிடையாது, சொட்டி 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 அடிக்குது. அப்ப எல்லா பக்கத்துல இருந்தும் கல் அவங்க மேல வேகமாக வந்து அடிக்குது, மேல இருந்தும் கல் வேகமா வந்து இறங்கிட்டு அடிச்சுக்கிட்டே இருக்குது. அவங்களுடைய உடல் என்னவாக ஆகியும் ஒவ்வொரு பகுதியிலும் கல் வேகமாக வந்து விழும்போது அந்த இடம் உடைந்து இருக்கும். தொடர்ச்சியாக விழுந்து கொண்டே அடித்து கொண்டே இருக்கும் போது அது அப்படி சிதைஞ்சு போயிருக்கும். ஒரு கல்லால எதையாவது நம்ம தொடர்ச்சியா அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், வேகமா அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம், அதை செதஞ்சு போகுதுங்கிறது பாருங்க. அது ஒரு கல்லால் அடிக்கும் பொழுது, மனிதனுடைய கையினுடைய அந்த பலம் அந்த வேகத்தால் அடிக்கும் பொழுது, அப்படி இல்லாம ஒரு புயல் காற்று, சுழல் காற்று, அது அந்த மாதிரி உள்ள ஒரு மழை, அது எல்லா பக்கத்துல இருந்து கல்லால் அடிக்கும் போது எவ்வளவு கொடுமையாக அவர்கள் அழிக்கப்பட்டு இருப்பார்கள். அப்ப லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த சமூகத்தை அழித்ததற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதே தண்டனை தான் கொடுத்தான். அதுல வார்த்தைகள் கூட கிட்டத்தட்ட இதே வார்த்தைகள் தான். இன்னா அர்ஸல்னா அலைஹிம் ஹாஸிபா. இந்த ஆயத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன கேக்குறாங்க? அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா அம் அமின்தும் மன் ஃபிஸ் ஸமாஇ அன் யுர்ஸில அலைக்கும் ஹாஸிபா. மேலே இருக்கக்கூடியவங்க, வானத்துக்கு மேலே இருக்கக்கூடியவங்க, அல்லாஹ் உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு ஹாஸிபா, கல்லாலான மழை, கல்லாலான சுழல் காற்று, அதுல அந்த மாதிரியான ஒரு தண்டனை வேதனையை உங்கள் மீது இறக்கிவிட மாட்டார் என்று நீங்கள் நம்பிக்கொண்டிருக்கிறீர்களா? நீங்கள் நினைத்து கொண்டிருக்கிறீர்களா? நினைச்சுக்கிட்டு பாதுகாப்பா இருக்கிறதா நீங்க வந்து ஒரு மிதப்புல இருக்கிறீங்களா? இல்ல, இதுக்கு முன்னாடி அந்த மாதிரி தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கு. அதை நீங்க பார்க்கும்போது இதுக்கு முந்தின இருந்த தண்டனை எப்படி இருந்தது என்பதை நீங்கள் படித்து பார்க்கும்போது, இந்த மாதிரி ஒரு விஷயத்துல நம்ம மாட்டிக்கிட்டா நம்முடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று படித்து பார்க்கும் பொழுது அப்பதான் நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்ன தெரிஞ்சுக்குவீங்க? கைஃப நதீர். கைஃப அப்படின்னா எப்படி, கைஃப நதீர். நதீர்ன்ற வார்த்தையை நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா? மக்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்துல கொண்டு போய் போடப்படுவாங்க, ஃபௌஜ் ஃபௌஜாக நரகத்தில் கொண்டு போய் போடப்படுவாங்க. அப்ப நரகத்துடைய காப்பாளர்கள் ஹஸனத்துஹா அவங்க என்ன வந்து கேட்பாங்க? நதீர், உங்களுக்கு எச்சரிக்கையாளர் ஒருவர் வரவில்லையா அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க, எச்சரிக்கையாளர்லாம் வந்து அந்த எச்சரிக்கையாளரை நீங்கள் அலட்சியப்படுத்தி பொய்ப்பித்தால் அப்ப என்ன நடக்கும்? இந்த மாதிரி ஒரு தண்டனை வரும். அப்போ நீங்க தெரிஞ்சுக்குவீங்க, கைஃப நதீரி, என்னுடைய தண்டனை எப்படி இருக்கும் என்பதை நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள், என்னுடைய எச்சரிக்கை எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சொல்றாங்க. இங்க வந்து நதீர் என்று சொல்லி நிறுத்தாம நதீரி என்று வருது. அரபி இலக்கண வல்லுநர்கள் அங்க வந்து அதை சுட்டி காண்பிக்கிறாங்க. என்ன சுட்டி காண்பிக்கிறாங்க? நதீர் என்ற வார்த்தையோட
பின்னாடி ஒரு கஸ்ரா வருது, அந்த ராவுக்கு ஒரு கஸ்ரா வருது. ஆக்சுவலா பார்த்தோம்னா அந்த இடத்துல அந்த கஸ்ராவை தொடர்ந்து ஒரு யா வந்திருக்கும். ஆனா அது எழுத்துல நம்ம பார்க்க மாட்டோம். ஆனா அரபி இலக்கியம் இலக்கணம் தெரிந்தவர்கள், அரபி மொழியினுடைய அந்த எலாக்வன்ஸ் பலாகா இலக்கிய நயம் தெரிஞ்சவங்க, அதே போல இலக்கணம் தெரிஞ்சவங்க இந்த இடத்துல அந்த கஸ்ரானா என்ன? இப்ப நம்ம வந்து அலிஃப் பாத்தா படிப்போம், அதுக்கு மேல கீழெல்லாம் கோடு போடுவோம் இல்லையா, ஜபர் ஜேர் பேஷ் எல்லாம் சொல்லுவோம் இல்லையா. ஜேர், இந்த ஜபர் ஜேர் பேஷ் இது எதுவுமே வந்து அரபி வார்த்தை கிடையாது. இதெல்லாம் பார்சி வார்த்தைகள், பார்சியிலிருந்து உருதுக்கு வந்த வார்த்தைகள். அரபி படிக்கிறதுக்கே நம்ம பார்சி உருது வார்த்தையை பயன்படுத்திட்டு இருக்கிறோம் இந்திய துணை கண்டத்தில். இது வந்து மாற்றப்படணும். ஜபர் ஜேர் பேஷ் தோ பேஷ் அப்படிலாம் நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதற்கென்று அரபி வார்த்தைகள் இருக்கின்றன. ஜபர் அப்படிங்கிறது ஃபத்ஹா, அரபியில ஃபத்ஹா அப்படின்னு சொல்லுவோம். பேஷுக்கு தொம்மா அப்படின்னு சொல்லணும். தம்மாவை தான் அவங்க பேஷன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அதே போல நம்ம ஜேர் எதை சொல்றோமோ அதுக்கு அரபியில கஸ்ரா அப்படின்னு பேர். அப்போ அந்த கஸ்ரா அப்படின்னா என்ன? ஜேர், அதான் எழுத்துக்கு கீழே ஒரு கோடு இருக்கும், அதுதான் கஸ்ரா. இந்த இடத்துல நதீர் அப்படின்னு நம்ம பொதுவா ஓதும் போது நிறுத்தலாம். ஆனா இந்த இடத்துல நதீரி அப்படின்னு வரும்பொழுது அந்த இடத்துல இன்னொரு யா வந்திருக்கணும். அந்த யா இல்லாமலேயே அங்க எழுதி இருக்கிறாங்க. ஆனா அந்த இடத்துல யாவோடு நம்ம படிக்கலாம். அப்போ இந்த அரபி இலக்கண இலக்கியம் தெரிஞ்சவங்க, அதை தெரிந்து தஃசீர் குர்ஆன் விளக்கவுரை செய்யக்கூடியவங்க, அந்த ஈ சேர்ந்து வர்றதன் மூலமாக கூடுதல் விளக்கங்கள் வருது அப்படிங்கிறது சுட்டிக்காங்க. அது என்ன கூடுதல் விளக்கம்? இப்ப நதீர் என்ற வார்த்தை இருக்குது. நதர, நூன், தால், ரா, இதுல இருந்து நதர அப்படிங்கிற வார்த்தை வருது. நதர அப்படின்னா எச்சரிக்கை செய்தல், அவர் எச்சரிக்கை செய்தார் அப்படின்னு வரும். அதைத்தான் வந்து வார்த்தையாக எடுக்கும்போது இந்தார் எச்சரிக்கை, நதீர் எச்சரிக்கைக்கும் அதை சொல்லலாம், எச்சரிக்கை செய்யக்கூடிய நபருக்கும் மனிதருக்கும் அதை சொல்லலாம். அப்ப நதீர் அப்படின்னா எச்சரிக்கை ஆகும் அல்லது எச்சரிக்கை, ரெண்டுத்துக்கும் சொல்லலாம். இப்ப இந்த இடத்துல கைஃப கான நதீர் அப்படின்னு நிறுத்தினா என்னுடைய எச்சரிக்கை, கைஃப கான நதீர் அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய வராது, எச்சரிக்கை எப்படி இருந்துச்சு அப்படின்னு நதீரி அப்படின்னு வந்ததுன்னா, நதீர்னு நிறுத்தாம நதீரி அப்படின்னு இருந்துச்சுன்னா என்னுடைய எச்சரிக்கை அப்படின்னு. நதீர் அப்படின்னா எச்சரிக்கை, நதீரி அப்படின்னு வந்ததுன்னா என்னுடைய எச்சரிக்கை. அப்ப இந்த இடத்துல கைஃப கான நதீரி என்றும் வரலாம். அப்படி வந்துச்சுன்னா அது என்னுடைய எச்சரிக்கை என்று அல்லாஹ் சொல்றாங்க. அதாவது அல்லாஹ்வுடைய எச்சரிக்கை. என்னுடைய நதீர் எப்படி இருந்தது? கைஃப நதீர். அப்போ என்னுடைய நதீர், என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்கள் அன்றைக்கு கற்றுக்கொள்வீர்கள், தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றாங்க. இன்னைக்கு நீங்க மறுக்கலாம். காஃபிர்களை பார்த்து அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ் என்னிடமிருந்து எச்சரிக்கை வந்திருக்கிறது, அந்த எச்சரிக்கை இன்றைக்கு நீங்க மறுக்கலாம். ஆனா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு ஒரு அதாவை, ஒரு கொடும் வேதனையை இறக்கும் பொழுது, இந்த வேதனை ஆசிபாவாக இருக்கும் பொழுது, அது கல்லாலான மழையும் கல்லாலான சுழல் காற்றாகவும் இருக்கும் பொழுது, அதில் நீங்கள் சிக்கி சின்ன பின்னமாக சிதைந்து போகும் பொழுது அப்ப தெரிஞ்சுக்குவீங்க. என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது என்பதை நீங்க தெரிஞ்சுக்குவீங்க. என்னுடைய எச்சரிக்கை எப்படிப்பட்டது தெரிஞ்சுக்கிறேன்னு அர்த்தம். இப்படி ஒரு தண்டனை வரும் அப்படின்ற எச்சரிக்கை இருக்கு இல்லையா. ஒரு தூதர் வராரு, நதீர் வராரு. அதே போல அல்லாஹ்விடம் இருந்து கிதாப் வருது, அதுவும் நதீர் தான். ரசூல் நபிங்கிறவங்களும் நதீர் தான். அல்லாஹ்விடம் இருந்து இறக்கி வைக்கப்பட்ட கிதாபும் நதீர் தான். இந்த கிதாபுல இருக்கிறத நாம வந்து மக்கள்கிட்ட சொல்றோம், அப்ப நம்மளும் நதீர். இந்த ரசூல் நபி சொன்னதை எடுத்து மக்கள்கிட்ட சொல்றோம், அப்ப நம்மளும் நதீர் தான். அப்ப நதீர்னா எச்சரிக்கை. அது கிதாபாக இருக்கலாம், நபி ரசூலாக இருக்கலாம், அல்லது அந்த கிதாபுல இருந்தது அந்த நபி ரசூல் சொல்லக்கூடிய தாயிகள், அழைப்பாளர்களாகவும் இருக்கலாம், எச்சரிக்கை செய்யக்கூடிய மக்களாக இருக்கும். அப்போ இந்த எந்த வகையிலையுமே நதீர் எச்சரிக்கை அப்படிங்கிறது மக்களுக்கு சேரும். அப்ப அதுல என்ன இருக்கும்? அல்லாஹ்வை நீங்க சரியாக நம்பி அல்லாஹ்வுடைய தூதரை ஏற்றுக்கொண்டு அப்படி அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படிஞ்ச தூதரை பின்பற்றினீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த உலக வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்கும், கபருடைய வாழ்க்கையில பாதுகாப்பு கிடைக்கும், மஹ்ஷர்ல உங்களுக்கு நல்ல தீர்ப்பு கிடைக்கும், நரகத்தில இருந்து பாதுகாப்பு கிடைக்கும், சொர்க்கத்துக்குள்ள நுழையும். அதற்கு மாற்றமாக நீங்க அல்லாஹ் மீது ஈமான் கொள்ளல, அல்லாஹ்வுடைய தூதரை நீங்க நம்பல, தூதர் கொடுத்த எச்சரிக்கையை ஏத்துக்கல அப்படின்னா அந்த எச்சரிக்கையில இருக்கக்கூடிய அந்த தண்டனை உங்கள் மீது இறங்கும். தூதரோட எச்சரிக்கைனா என்ன? மறுமையில நரகம் அப்படிங்கிறது மட்டும் அவங்க எச்சரிக்கை.
ரொம்ப வரம்பு மீறினீங்கன்னா இந்த உலகத்திலேயே உங்களுக்கு அல்லாவிடம் இருந்து தண்டனை வேதனை இருக்கும். கபர்லையுமே அதாப் இருக்கும், மன்னரையிலுமே உங்களுக்கு வேதனை தண்டனைன்றது இருக்கும். அதற்கு பிறகு மறுமையில தீர்ப்பு நாளுக்கு பிறகு நரகத்தினுடைய அதாப், நரகத்தினுடைய தண்டனை வேதனை இருக்கும் என்று இந்த 3 சூழல்களுமே அதாப் இருக்கும் அப்படின்றதான் அந்த எச்சரிக்கையாளர்கள் எச்சரிக்கை செய்வாங்க. இந்த உலகத்திலேயே உங்களுடைய மரணம் கொடுமையானதாக இருக்கும். ஒரு தனி மனிதனாக நீங்க சாதாரண படுக்கையில மரணிச்சாலும் கூட அந்த மரணம் உங்களுக்கு கொடுமையானதாக இருக்கும். அல்லது சமூகமா நீங்க ரொம்ப வரம்பு மீறீங்கன்னா அந்த சமூகத்திற்கு அல்லாஹ் தண்டனை இறக்குவாங்க. அந்த ஒட்டுமொத்த சமூகம் அழியும் பாருங்க, அந்த அழிவும் கூட மிக கொடுமையானதாக இருக்கும். இது மரணத்துக்கு. அதற்கு பிறகு மரணத்துக்கு பிறகு அவங்க புதைக்கப்படுவாங்க அல்லது எரிக்கப்படுவாங்க. எதுவா இருந்தாலும் அந்த வாழ்க்கைக்கு கபருடைய வாழ்க்கை அப்படின்னு சொல்லுவோம். கபருடைய வாழ்க்கையிலுமே அவங்களுக்கு அதாப் இருக்கும், தண்டனை வேதனை இருக்கும். அதற்கு பிறகு தீர்ப்பு நாள் என்று தீர்ப்பு கொடுத்து விட்ட பிறகு அவங்க நரகத்துக்கு கொண்டு செல்லப்படுவாங்க. நரகத்துடைய வேதனை இன்னும் கொடுமையாக இருக்கும். அப்போ அல்லாஹுடைய அந்த நுதூர், அதாவது நதீர் என்பதனுடைய பன்மை நுதூர். நதீர் அப்படின்னா எச்சரிக்கை, எச்சரிக்கையாளர். நுதூர் அப்படின்னா எச்சரிக்கைகள், எச்சரிக்கையாளர்கள். அப்ப அல்லாஹ்வுடைய நுதூர், எச்சரிக்கையாளர்கள் கொடுத்த எச்சரிக்கைகள் இருக்கு பாருங்க, அதை யார் அலட்சியம் செய்கிறார்களோ அவர்களுக்கு இப்படி ஆன தண்டனை வரும். இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த 2 ஆயத்துகள், அதாவது இப்ப நம்ம பார்க்கிற 17வது ஆயத்து, இதுக்கு முன்னாடி பார்க்கிற 16வது ஆயத்து, இந்த 2 ஆயத்துகள்லையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அமின்தும் அமின்தும் என்று கேட்கிறாங்க. அமின்தும், நீங்க எச்சரிக்கையா, நீங்க பாதுகாப்பா இருக்கிறீங்க அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்களா அப்படின்னு அல்லாஹ் கேட்கிறான். இதுக்கு முந்தின ஆயத்துல பூமி நமக்கு கீழே உள்ளது நமக்கு என்ன விதமான வேதனையை கொடுக்கும், தண்டனையை கொடுக்கும் என்று சொன்னதை நம்ம பார்த்தோம். இப்ப இந்த ஆயத்துல நமக்கு மேல இருக்கிறது வானம், வானத்துடைய திசையில் இருந்து என்ன விதமான தண்டனை வரும் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இப்ப இந்த 2 ஆயத்துகள்லுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு நினைவூட்டுறாங்க, நீங்க பூமியின் மேல பாதுகாப்பா இருக்கதான் நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு கீழே பூமி இருக்குது, பூமி உங்களை ஒண்ணும் செய்ய போறது இல்லை. உங்களுக்கு மேல வானம் இருக்குது, வானமும் உங்களை ஒண்ணும் செய்ய போறது இல்லை. நீங்க நடுவுல பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டிருக்கிறீர்கள். ஆனா அல்லாஹ் உங்களை தண்டிக்கணும்னு நாடிட்டா இந்த பூமி இந்த மாதிரி அதிர்ந்து உங்களை வேகமாக உள்ளிழுத்து நீங்க இருந்த இடமே தெரியாம ஆக்கி, இது உங்களுக்கு கீழிருந்து வரக்கூடிய தண்டனை. அல்லது உங்களுக்கு மேலிருந்து கல் மழையாக பொழிந்து அதுவே ஒரு புயல் காற்றாக சுழட்டி அடிச்சு உங்களை சிதைச்சு ஒண்ணும் இல்லாம ஆக்கி. அப்போ உங்களுக்கு மேலிருந்தும் தண்டனை வரலாம், கீழிருந்தும் தண்டனை வரலாம். நீங்க ரெண்டுத்துக்கு நடுவில் இருந்துகிட்டு பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. அந்த பாதுகாப்பு அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்தது. அல்லாஹ்வுக்கு நீங்க மாறு செய்யாத வரை, வரம்பு மீறாத வரை இந்த பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும். ஆனால் நீங்கள் வரம்பு மீறுறீங்க, அதுவும் மோசமாக கொடூரமாக வரம்பு மீறுறீங்க, அதுவும் தொடர்ச்சியாக வரம்பு மீறிக்கொண்டே இருக்கிறீர்கள். இதனால அல்லாஹ்வுக்கு ஒரு பாதிப்பும் கிடையாது, ஆனா அல்லாஹ்வுடைய படைப்புகள் பாதிக்கப்படுறாங்க. நீங்க மோசமா வரம்பு மீறுறீங்க, தொடர்ந்து வரம்பு மீறுறீங்க, இதனால அல்லாஹ்வுடைய படைப்புகள் மோசமாக பாதிக்கப்படுறாங்க அப்படின்னா அப்பொழுது அல்லாஹ்விடம் இருந்து தண்டனை இருக்கும். நபிமார்களை மறுத்தாலே அந்த சமூகத்தை அழிச்சிருவாங்கன்னு இல்லை. ஆனால் நபிமார்களை மறுத்து சில வரம்புகளை, சில எல்லைகளை அந்த சமூகங்கள் மீறிச்சு அப்படின்னா அப்போ அல்லாஹ் அந்த சமூகங்களை அழிச்சார். லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய சமூகம், லூத் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த அழைப்பு பணி, தௌஹீதை நோக்கி அழைத்ததை மறுத்தார்கள். அதுக்காக மட்டும்தான் அல்லாஹ் அவங்களை அழிச்சாங்கன்னா இல்லை. ஓரின சேர்க்கை என்ற ஒரு மோசமான பாவத்தை அவர்கள் செய்தார்கள். அது ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதி, அந்த மனிதனுடைய குடும்பத்திற்கு செய்யக்கூடிய அநீதி, அவனுடைய சந்ததிகளுக்கு செய்யக்கூடிய அநீதி. அப்போ மனிதன் இன்னொரு மனிதனுக்கு செய்யக்கூடிய அநீதியை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் கூடுதலாக ஒரு தவறான விஷயமாக பார்க்கிறான். ஏன்னா அல்லாஹ்வுடைய விஷயத்துல நாம தவறு செய்யும் பொழுது அல்லாஹ்வுக்கு அது எந்த பாதிப்பையும் ஏற்படுத்த போறது, நமக்கு நாமே தான் தீங்கு இழைச்சுக்கிறோம். அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் கிடையாது, அல்லாஹ்வுக்கு எந்த குறைவும் ஏற்படுத்த முடியாது நம்மால. ஆனால் பிற மனிதர்களுக்கு நாம
தீங்கு இழைக்கிறோம் அப்படிங்கிறப்போ அந்த மனிதர்களுக்கு நம்ம பாதிப்பு ஏற்படுத்த முடியும் அல்லாஹ் நாடினா. அப்போ பிற மனிதர்கள் அல்லது பிற உயிரினங்கள் அந்த விஷயத்துல நாம அதிகமாக வரம்பு மீறுறோம் அப்படின்னா இப்போ அல்லாஹ்வுடைய தண்டனை முன்னாடி இறங்கலாம். தன்னுடைய விஷயத்துல மனிதன் வரம்பு மீறும் போது அல்லாஹ் அதிக பொறுமை காட்டுகிறார்கள். ஆனால் தன்னுடைய படைப்பினங்களுடைய விஷயத்துல வரம்பு மீறும் போது இன்னொரு மனிதன் அல்லது நம்ம சுற்றி உள்ள எந்த ஒரு விஷயத்தின் மீதும் நாம அநியாயம் செய்யும் பொழுது அந்த நேரத்துல அல்லாஹ் அந்த அளவுக்கு பொறுமையா இருக்கிறது. படைப்பினங்களுக்கு நம்ம தீங்கு விளைவிக்கிறோம்னா அப்ப அல்லாஹ்வுடைய மீது தண்டனை நமக்கு வந்துடும். அல்லாஹ்வை வணங்காம 10 தலைமுறை 100 தலைமுறை கூட மக்கள் இருந்துருவாங்க. அல்லாஹ் தண்டிக்காம அவங்களுக்கு அவகாசம் கொடுத்து கொண்டே இருப்பார்கள். ஆனா அல்லாஹ்வை வணங்காம இருந்துட்டு அதே சமயத்துல பிற மனிதர்களுக்கு மோசமான தீங்கு இழைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சீக்கிரமாக வேதனை வந்து அதுக்கு நூத் அலைஹிஸ்ஸலாமுடைய இந்த சமூகத்துடைய வரலாறு ஒரு முக்கிய உதாரணம். இந்த மாதிரி குர்ஆன்ல வெவ்வேறு சமூகங்கள் உடைய உதாரணங்கள் இருக்கின்றன. அல்லாஹ்வுடைய விஷயத்துல அவங்க வரம்பு மீறும் பொழுது ஒரு குறிப்பிட்ட இடத்துல மனிதர்களுடைய விஷயத்துல அவங்க வரம்பு மீறி இருப்பாங்க. அது ஒண்ணு நபிமார்களோடு சேர்ந்த அந்த மூமின்கள் அவங்களுடைய விஷயத்துல வரம்பு மீறினதா இருக்கலாம். அல்லது இந்த மாதிரி ஓரின சேர்க்கை மாதிரி ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயமாக இருக்கலாம். பிற மனிதர்கள் பாதிக்கப்படும் பொழுது அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய வேதனை வேகமாக இருக்கும். அல்லாஹ் அந்த அளவுக்கு அவகாசம் கொடுக்கிறது. பிற மனிதர்களை தாக்காம ஒரு ஷிர்க்லயே மூழ்கிட்டு இருக்கிறாங்கன்னா அல்லாஹ் தலைமுறையாக அவகாசம் கொடுக்கிறார். ஆனா பிற மனிதர்களை பாதிக்கும் பொழுது அந்த தலைமுறையிலேயே அதுக்கு அடுத்த தலைமுறையிலேயே அந்த தண்டனை இறங்கி விடுகிறது. இப்போ மனிதர்கள்கிட்ட நம்ம வரம்பு மீறுறது அப்படிங்கிற விஷயத்துல கூடுதல் கவனத்துக்கு அதுவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த தண்டனை சொல்லும் போது நதீரி என்னுடைய தண்டனை என்று தன்னோடு அதை சேர்த்து சொல்கிறார். அப்ப அது எவ்வளவு வலிமையான தண்டனையா இருக்கும் யோசிப்பார். அல்லாஹ் எல்லா ஆற்றலும் உடையவர். அல்லாஹ்விடமிருந்து வரும்பொழுது என்னுடைய தண்டனை என்று அல்லாஹ் சொல்லும் பொழுது அப்போ அல்லாஹ்வுடைய கோபத்தினுடைய நேரடி வெளிப்பாடாக அந்த தண்டனை இருக்கும். அல்லாஹ்வுடைய ஆற்றலுடைய மிக வீரியமான வெளிப்பாடாக அந்த தண்டனை இருக்கும். அந்த தண்டனைய யோசிச்சு பார்த்து நம்முடைய வாழ்க்கை என்னவாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாம் சோதித்து பார்க்க வேண்டும். நீங்க அல்லாஹ்வை பொய்ப்பிக்கிறீங்க, அல்லாஹ் அனுப்பின தூதர்களை பொய்ப்பிக்கிறீங்க, அல்லாஹ்வை நீங்கள் வணங்கக்கூடிய ஒரே இறைவனாக ஏற்றுக்கொள்ளல, அல்லாஹ் அனுப்பின தூதர்களை மறுத்திருக்கிறீங்க, இறுதி தூதரான முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள இறுதி தூதராக நீங்க ஏற்றுக்கொள்ளல, இஸ்லாமை உங்களுடைய வாழ்க்கை முறையாக ஏற்றுக்கொள்ளல அப்படின்னா அதுல பிடிவாதமா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு அல்லாஹ் உங்களுக்கு கீழிருந்தும் தண்டனை கொண்டு வரலாம் அல்லது உங்களுக்கு மேலிருந்தும் தண்டனை கொண்டு வரலாம். அப்படி கொண்டு வரும்போது என்னுடைய தண்டனை எப்படிப்பட்டதா இருக்கும் என்பதை அன்றைக்கு நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே பெரும் எச்சரிக்கை கொடுக்கிறார். நீங்க பூமியில நிம்மதியா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க, பாதுகாப்பா இருக்கிறதா நினைச்சுக்கிட்டு நிம்மதியா இருக்கிறீங்க. ஆனா உண்மையில நீங்க பாதுகாப்பாக எல்லாம் இல்லை. பூமி ஒரு கொடூரமான மிருகத்தை போன்றது. அல்லாஹ் அந்த மிருகத்துக்கு கட்டளை இட்டு இருக்கிறாங்க, நீ மனிதர்கள் இடத்துல அமைதியா இரு, மென்மையா இரு அப்படின்னு. ஆனா அல்லாஹ்வுக்கு தொடர்ச்சியாக மாறி செய்து கொண்டிருந்தால் அந்த பூமி தன்னுடைய மென்மையை, பொறுமையை, அமைதியை விட்டு தன்னுடைய கொடூரத்தை காண்பிக்கும். அது ஒரு கொடூரமான மிருகம் போன்றது அல்லவா, அதனுடைய கொடூரத்தை காண்பிக்கும். பூமி மட்டும் இல்ல, வானமும் கூட தன்னுடைய திசையிலிருந்து காற்றை வேகமாக அனுப்பி பூமியில் உள்ள அந்த கற்களை எல்லாம் எடுத்து தூக்கி மழையாக கொட்டும், மேலிருந்து கொட்டும், சுற்றி சுழற்றி அடிக்கும். அப்போ இந்த பூமிக்கும் வானத்துக்கும் மத்தியில தான் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். பூமி மேல வாழ்ந்துட்டு இருக்கோம், பாதுகாப்பாக இருப்பதாக நினைத்துக் கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த பாதுகாப்பு என்பது அல்லாஹ் கொடுத்த பாதுகாப்பு. அல்லாஹ் அப்படி ஒரு பாதுகாப்பை கொடுக்கலன்னா இந்த பூமி நம்மை கொடூரமான முறையில் முன்னெடுத்து நம்மை நசுக்கி ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிடும். அல்லது அந்த வானம் கல் மழையை பொழிய வைத்து நம்மை சிதைத்து சின்ன பின்னமாக்கி நசுக்கி ஒன்றும் இல்லாமல் ஆக்கி. இந்த பூமியும் வானம் நம்மிடத்தில் அந்த மாதிரி கொடுமையாக கொடூரமாக நடந்து கொள்ளாததுக்கு காரணம் அல்லாஹ் இந்த பூமிக்கும் வானத்துக்கும் கட்டளையிட்டு இருக்கிறான், மனிதனிடத்துல நீ பொறுமையாக, மென்மையாக, அமைதியாக நடந்து கொள் கட்டளையிட்டு. அல்லாஹ்வுடைய கட்டளையின் காரணமாகத்தான் பூமியும் வானங்களும் நம்மிடத்தில் பொறுமையாக இருக்கின்றன. ஆனால் நம்முடைய இந்த பாவங்கள், நம்முடைய நிராகரிப்பு போன்ற விஷயங்கள் அது வந்தது அப்படின்னா, அது வரம்பு கடந்தது அப்படின்னா
இந்த பூமியும் வானமும் நம்ம பாதுகாப்பா நிம்மதியா வாழ்ந்து கொண்டிருக்க நினைத்து கொண்டிருக்க இந்த பூமியும் வானமும் நமக்கு பாதுகாப்பு இல்லாததாக பூமியில எந்த பக்கம் போனாலும் நம்ம அடிவாங்க. இங்கேருந்து வெளியே தப்பிச்சு ஓட முடியாது. மரத்தின் புறத்தில் இருந்தும் நமக்கு தண்டனை இறங்கி கொண்டிருக்கும். அப்போ இதுல நம்ம கடைசியா உணர வேண்டிய ஒரு விஷயம் ஒண்ணுதான். இந்த வானம் பூமி இவை எல்லாமே அல்லாவுடைய படைப்பு. அல்லாஹ் சொன்னால் நம்ம இடத்துல அது மென்மையா அமைதியா நடந்துக்கும், நம்ம பாதுகாப்பா இருக்கும். அல்லது அல்லாஹ் நம்மை தண்டிக்க சொல்லி உத்தரவிட்டால் அப்போ என்ன நடக்கும்? அப்ப இதே பூமியும் வானமும் நமக்கு வாழறதுக்கு தகுதியான இடமாக இருக்காது. மாறாக நம்முடைய வாழ்க்கையை இல்லாமல் ஆக்கக்கூடிய, நமக்கு கொடுமையான கொடூரமான தண்டனை கொடுக்கக்கூடிய இடங்களாக. அப்ப இதுல இருந்து இந்த மாதிரி கொடுமையான கொடூரமான தண்டனையிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அப்படின்னா என்ன செய்யணும்? நாம அல்லாவுக்கு நெருங்கணும். அல்லாஹ் எதை நம்ப சொன்னாங்களோ அதை நம்பி, அல்லாஹ் எந்த நல்ல காரியங்களை செய்ய சொன்னார்களோ அதை செய்யணும். அதாவது ஈமான் கொண்டு சாலிஹான அமல்களை செய்யணும். சரியான நம்பிக்கை, இறை நம்பிக்கை கொண்டு நல்ல செயல்களை செய்யணும். தீய செயல்களை விட்டு விலகும், தப்பான நம்பிக்கைகளை விட்டு விலகும். அதன் மூலமாகத்தான் நாம் அல்லாஹ்வை நெருங்க முடியும். யார் அல்லாஹ்வை நெருங்குகிறாரோ அவர் அல்லாஹ்விடமிருந்து பாதுகாப்பை பெற்றுக் கொள்வார். மாறாக யார் அல்லாஹ்வை விட்டு தூரமாகிறாரோ அவருக்கு அல்லாஹ்வுடைய பாதுகாப்பு இருக்காது. இவர் தான் அந்த பாதுகாப்பை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நகர். பாதுகாப்பு இல்லை என்பதையும் தாண்டி மோசமான பாவங்களில் ஈடுபடும் பொழுது நமக்கு அந்த பாதுகாப்பு இல்லை என்பதையும் தாண்டி தண்டனை என்பதும் வர ஆரம்பித்து விடும். அந்த தண்டனையை ஒருவராலும் தடுக்க முடியாது. அல்லாஹ் தண்டிக்கணும் நாடிட்டா ஒருத்தராலும் தடுக்க முடியாது. அதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டு அல்லாஹ்வுக்கு எல்லா நேரங்களிலும் பயப்படக்கூடியவர்களாக நாம் இருக்கோம். எங்க இருந்தாலும் பயப்படக்கூடியவர்கள். நண்பர்களோடு இருக்கிறோம், நண்பர்கள் மது அருந்த கூப்பிடுறாங்க, அப்படியே அலட்சியமா போய் மது அருந்த போயிடக்கூடாது. அந்த நேரத்துல எல்லாம் தண்டிக்கணும் நாடிட்டேன்னா பாவம் செய்த நிலையில் நாம் மரணித்தோம். எந்த நேரத்திலும் மரணம் என்பது நமக்கு வரலாம். மரணம் வரும் பொழுது நாம ஈமான் கொண்டவர்களாக நல்ல அமல்கள் செய்தவர்களாக மரணிக்க வேண்டும். மரணம் சொல்லிட்டு வராது. நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வந்துடும். அப்போ நம்ம ஏதாவது செஞ்சுட்டு இருக்கும்போது திடீர்னு வரோம் அப்படின்னா, நல்லதே செஞ்சுட்டு இருக்கோம் அப்படின்னா, நம்ம எப்பவுமே நல்லது செய்யறோம் அல்லது நல்லது செய்யணும்னு முயற்சி செய்யறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மரணம் வந்துச்சுன்னா நல்லது செய்து கொண்டு இருப்போது மரணம். அல்ல நம்ம கிட்ட பாவங்களும் நிறைய இருக்கு, நம்ம பாவம் செய்து கொண்டு இருக்கிறோம், அந்த நேரத்தில் மரணம் வந்துச்சுன்னா பாவியாக மரணம். அப்ப எல்லா நேரங்களிலையும் அல்லாஹ்வுக்கு பயப்படக்கூடியவர்களா, அல்லாஹ்வை பயந்து நல்ல செயல்களை செய்யக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அல்லாஹ்வுக்கு பயந்து மட்டும் இல்லை, அல்லாஹ்வை நேசித்து அல்லாஹ்வுடைய அந்த திருப்தி ரிதாவை பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு அல்லாஹ்வுக்கு கீழ்ப்படியக்கூடியவர்களாக நாம் நம்மை மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்படி அல்லாஹ்வுடைய ரிதாவை பெற்று, அல்லாஹ்வுடைய திருப்தியை பெற்று, அல்லாஹ்வுடைய தண்டனைகளிலிருந்து பாதுகாப்பு பெற்று அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்ற அந்த உயர்ந்த சொர்க்கத்தினுடைய உயர்ந்த நிலையை பெற எனக்காகவும் உங்களுக்காகவும் அல்லாஹ்விடத்தில் இறைந்து கேட்டுக்கொள்கிறேன். அல்லாஹ்விடத்தில் துஆ செய்கிறேன். என்னுடைய பெற்றோருக்காகவும் உங்களுடைய பெற்றோருக்காகவும் அல்லாஹ்விடத்தில் நான் அதே போல என்னுடைய உடன் பிறந்தோருக்கும் உங்களுடைய உடன் பிறந்தோருக்கும் இந்த பாதுகாப்பை அல்லாஹ் தர வேண்டும், சுவனத்தை தர வேண்டும் என்று துஆ செய்கிறேன். என்னுடைய உறவினர்கள் உங்களுடைய உறவினர்கள், என்னுடைய அண்டை வீட்டார்கள் உங்களுடைய அண்டை வீட்டார்கள், என்னுடைய நண்பர்கள் உங்களுடைய நண்பர்கள், இதே போல என்னோடும் உங்களோடும் பழகக்கூடிய ஒவ்வொரு மனிதருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமானை கொடுத்து நல்ல செயல்களை செய்யக்கூடிய மக்களாக நம்மையும் அவர்களையும் மாற்றி அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, இந்த உலகத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனையிலிருந்து பாதுகாப்பு பெற்றவர்களாக, அவருடைய அந்த மன்னரையினுடைய வேதனை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக, மஹ்ஷருடைய விரிவான கேள்வி கணக்கை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக, நரக நெருப்பை விட்டு பாதுகாப்பு பெற்றவர்களாக நம் அனைவரையும் அல்லாஹ் ஆக்கியர்கள் புரிய வேண்டும். சொர்க்கத்திலே உயர்ந்த சொர்க்கமான அல் ஜன்னத்துல் ஃபிர்தௌஸை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எனக்கும் உங்கள் அனைவருக்கும் நம் அனைவருக்கும் தர வேண்டும் என்று அல்லாஹ்விடத்தில் இறைஞ்சி கேட்டுக்கொண்டவனாக இன்றைய இந்த ஆயத்துடைய விளக்கத்தையும் அதன் மூலமான அந்த நினைவூட்டுதலை நிகழ்ச்சிகின்றேன். ஜஸாக்குமுல்லாஹு கைரன். اللهم صل وسلم على نبينا وعلى آله وأصحابه أجمعين والحمد لله رب العالمين.
سبحانك اللهم بحمدك أشهد أن لا إله إلا أنت أستغفرك وأتوب إليك. السلام عليكم ورحمة الله وبركاته.